திடீர்னு 2 கண்ணும் குருடாகுது. அதை குணப்படுத்த மலை உச்சியில உள்ள மூலிகைகளை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும். அதுக்கு தேவதை வழிகாட்டணும். அந்த அரசனுக்கு 3 மகங்க இருக்காங்க. முதலாமானவன் கொண்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். அந்த தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனையை விதிச்சிச்சு. நான் உன் பின்னாலே வருவேன், இடதுனா இடது பக்கமும் வலதுனா வலது பக்கமும் திரும்பணும், எந்த காரணத்தை கொண்டு நடப்பதை நிறுத்தக்கூடாது, பின்னாலும் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. முதலாமானவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டுச்சு. திடீர்னு தேவதையோட சலங்க சத்தம் கேட்கலன்னு தன்னறியாம திரும்பி பார்க்கிறான். அந்த இடத்திலேயே கற்சிலையாகிறான். 2ஆம் ஆனவன் கிளம்புகிறான். கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துடுறான். திடீர்னு சிரிப்பு சத்தம் கேட்கலையேன்னு திரும்பி பார்க்கிறான். அவனும் கற்சிலையாகிறான். 3ஆம் ஆனவன் அடுத்து வருகிறான். இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான். இறுதியில வெற்றி பெற்று மூலிகையை கைப்பற்றுகிறான். பின்னால் வரும் தேவதை தான் நம் மனது. நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியையும் செய்யும். அதை புறக்கணிப்பதில்தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது. நன்றி நண்பா.